பாஜக கிட்ட கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பேசுகிறதா சொல்கிறாங்க பவன் கல்யாண் மூலியமானு. கடைசியில் பவன் கல்யாண் நேற்று என்ன பண்ணிட்டாரு, இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இனிஷியலாக இவர் வருவார், இவர் பண்ணுவார் நினைப்பாருன்னா. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தாவேக்க தொண்டர்கள்கிட்ட போய் நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறதுன்னு உங்களுக்கு புரியாது, அரசியல்னா என்னென்னு தெரியாது. 4 எம்எல்ஏ ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அரசியலும் மறந்து போயிடும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்கன்னா. எப்படி இருக்குது 2026 தேர்தல் களம்? கண்டிப்பாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு 3வது வலுப்படுத்திய கட்சியாக கண்டிப்பாக அது டிவிக்கே இருக்கும். 3வது கட்சியாக இருக்கும்ன்றீங்களா? கண்டிப்பாக 3வது கட்சியாக இருந்து ஆட்சி அமைக்கிறது கண்டிப்பாக ஒரு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ என்ன பண்ணுறோம், அரசியல்னா என்னன்னு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறவர் ஐயா திருச்சி. இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து 3வது முறையாக 15ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. 14ஆம் தேதியே போயிருந்தார். போயிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் முழுசாக முடிஞ்சுட்டு வெளியே வரும்போது சிரிச்ச முகத்தோட கை காட்டிகிட்டே வராரு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி காரணம் என்னவா இருக்குன்னு? அழுதுட்டு வந்து அசிங்கமாக இருக்கும்ல. இன்னும் நடிகராகவே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, நான் சொன்ன மாதிரி அப்படி காலரை தூக்கி விட்டு அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் தூவுங்க, அப்புறம் அப்படி வைப்பு சாங்கு ஸ்பீக்கர் 1-2 குத்திருந்தீங்கன்னா படமாகவே எடுத்துகிட்டு இருப்பார் அந்த காட்சியாக. அண்ணன் பார்த்தல விசாரிச்சுட்டு எப்படி வெளில வந்தார், 4 பேர் பேசணும்ல. பின்ன அண்ணனோட கொள்கை பற்றியை பேச முடியும். இதை விஜய் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இது ஓட்டு ஆகாது. இதுக்கப்புறம் வந்து தாவேக்கா வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவார். வெயில் ஒத்துக்காது, வெயில் ஜாஸ்தியாக போகுது, கூலிங் கிளாஸ்லாம் கைட்டிட்டுலாம் போக முடியாது. உங்கள் விஜய் உயிரை நான் வரவா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு உயிர் செத்து போனதுக்கப்புறம் திருப்பி வராமல் ரீல்ஸ் போட்டு போயிடுவார். ஒரு சைடு பில்டப்புன்னு என்னென்னு தெரியாமல் ஒரு சில கட்சிகள், ஒரு சைடு பில்டப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள். ஆனால் இவர் பில்டப்பு தான் கட்சியே. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த கரிஸ்மாக்கோ இதுக்கோ மோடிஜிக்கு ஃபோன் பண்ணி, கலாம் இருந்தார் ஜனாதிபதியா, எனக்கும் மேபி ஜனாதிபதி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஒய் நாட், தாராளமாக ருத்ராட்சம் ஒன்று போட்டுன்னுவாங்க, நீங்கள் நம்ம ஆள் மாதிரியே இருப்பீங்க, நீங்கள் ஹிமாலயாஸ் போய் தியானம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் யாரையோ போடுறது, ரஜினியை ஜனாதிபதி ஆக மாட்டாங்களா? அண்ணாமலை அவர்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, ரஜினி வந்து அசால்ட்டாக இருப்பார், போயிட்டு பேரத்தை ஏற்றி விட்டு தள்ளி விட்டு போயினே இருப்பார். அந்த வேலை தான் பிரேமலதா விஜயகாந்துக்கு நடந்தது. எடப்பாடி பழனிசாமி பேரத்தை ஏற்றி விட்டுட்டு டிஎம்டிக்கு தள்ளி விட்டு 234 சீட்டில் டிஎம்டிக்கு 5 சீட்டு இல்லை. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எலெக்ஷன் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். எலெக்ஷன் டேட் கடைசியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து கேரளா, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி இது 3 ஸ்டேட்டுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி வச்சுருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு ஏப்ரல் 23 அண்டு 29 இது 2 டேட்டு. தமிழ்நாட்டுக்கு வந்து 23 வச்சுருக்காங்க. எப்போதுமே பார்த்தோம்னா நம்ம வந்து கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இது 3மே ஒரே டேட்டில் தான் வரும். இந்த வாட்டி மட்டும் டிலே பண்ணியிருக்காங்க. இது என்ன ரீசனாக இருக்கும் சார்? தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கட்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கைப்பாவை, பொம்மை, தொங்கு சதை அப்படின்ற அந்த வார்த்தைகள் ஒரு சைடு, ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது. அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இல்லை எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக கையாளுறதுக்கு போதிய நேரம், போதிய அவகாசம் எடுத்திருக்குமோ, இல்லை பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வைத்திருக்குமோ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. சரி, அப்போ இது சட்டப்படி சரியா, இது முறையா அப்படின்னா அது சரி. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளையும் ஆலோசித்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட பாடியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்சிகளையும், அதுவும் ரெஜிஸ்டர்டு பார்ட்டி இல்லை ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருக்குது, அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட கலந்தாய்வு நடத்து அவர்கள் சொல்லக்கூடிய தேதிகளில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தேதி சொல்லுதோ அதெல்லாத்தையும் கேட்டு அதில் ஒரு கருத்தை ஒத்த கருத்தாக எடுத்து தான் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிப்போம்.
அதே நேரத்தில் அதிகாரிகள்கிட்டயும் அவங்க பேசுவாங்க. அதாவது தலைமை செயலாளர்கிட்ட, சீஃப் செக்ரட்டரிஸ் கிட்ட, பள்ளிக்கல்வித்துறை அது முக்கியமான அதிகாரிகள், சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட டிஜிபிக்கு கிட்டயும் அவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னா, உங்கள் மாநிலத்தில் இந்த நேரத்தில் தேர்தல் வச்சா தேர்வு இருக்கா இல்லையா, அந்த நேரத்தில் எதனா திருவிழா வருதா, இல்லை அந்த நேரத்தில் வந்து பனி காலமா, இல்லை அதிகமான ஒரு வெப்பநிலை மாற்றம் இருக்குமா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒன்று மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் தான் தேர்தல். இதுதான் காலங்காலமாக நடக்குது. அப்போ அதில் வந்து ஏப்ரல் முன்னாடியே வச்சுருந்தாங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மி. இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கிற இடத்துல வந்து அதிமுகவும் அதாவது என்டிஏ கூட்டணி இருக்குது. அப்போ என்டிஏ கூட்டணிக்கு இந்த தேர்தல் தள்ளி போயிருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ். ஏன்னா ஆளுகின்ற அரசுக்கு எல்லாமே கையில் இருக்குது. சரி, தேர்தல் தள்ளி போனதே வந்து அவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு சாரார் சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. இன்னொரு தாவேக்கா தலைவரை வந்து அவங்க கூட்டணியில் இல்லை, அதற்காக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்குன்னா தாவேக்கா இஸ் கம்ப்ளீட்லி அது வந்து கசியப்படுற செய்தி. வேணுமென்ட்டு தாவேக்கா செய்தியில் இருக்கணும், தாவேக்கா தொண்டர்களை வந்து நம்ம தலைவரை எல்லாரும் கூப்பிடுறாங்க, நம்ம தலைவருக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அந்த பேசுபொருள் வைக்க வேண்டியதுனால தொடர்ந்து பண்ணப்படுகின்ற ஒரு மூளை செலவு. இது தாவேக்கா சைட்லேருந்து தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வேறு ஆப்ஷன் இருக்காது. ஒன்று தாவேக்கா பண்ணணும், இல்லைன்னா திமுக பண்ணணும். அதாவது நம்ம எல்லாருக்கிட்டே பேசும்போது நம்ம எல்லா கட்சியிலையும் இருக்கவங்களுக்கு நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, பேசுகிறோம். திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா வந்து அங்கே போதா இல்லையா அப்படின்றதுனால தாவேக்கா ஒரு பேசுபொருளாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி அவங்க பண்ணுறாங்க. தாவேக்காவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம், ரைடு, டிவிஎஸ்சி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மடைமாற்றம் பண்ணுறதுக்கு இவங்க கூட பேசுகிறாங்க, இவங்க அவங்க கூட பேசுகிறாங்க அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொன்று ஆன்டி பிஜேபி அப்படின்னு அந்த பேசுபொருள் இருக்குது விஜய்க்கு. அப்போ விஜய் அவர்களை வந்து பிஜேபியோட சேர்த்து பேசினா அந்த வாக்குகள் வந்து நமக்கே கிடச்சிரும், அதை வந்து விஜயும் பிரிக்க மாட்டார் அப்படின்னு அது ஒரு தேரி சொல்லுது. பாஜக கிட்ட கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பேசுகிறதா சொல்கிறாங்க பவன் கல்யாண் மூலியமானு. கட்சியில் பவன் கல்யாண் நேற்று என்ன பண்ணிட்டாரு, தந்தி தொலைக்காட்சி கட்சி போயிட்டு நான் அப்படியெல்லாம் பேசவும் இல்லை எதுவும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டேன். அப்போது அவர்களுக்கு அவரவர் அரசியல் ஆதாயத்திற்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிமுக கிட்டேயும் போய் கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க இல்லாத ஒன்று ஏங்க நீங்களாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்றதை அவர் 3-4 நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்லேருந்தே திருப்பி சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரு காலத்தில் ஒரு பெரிய கூட்டணி வரும்னு சொன்னதெல்லாம் உண்மை, அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கப்புறம் விஜய் அவர்களை நம்ப முடியாது, விஜயருக்கும் அது ஒரு நிலையான ஒரு அரசியல் புரிதலோ அரசியல் தன்மை இல்லை. அது எப்போலேருந்து சார் மாறிச்சு? கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு உறுதியாக சொன்னது வந்து இப்போ வந்து அது கிடையவே கிடையாது. ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம். நான் வந்து இடம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கட்டடம் கட்டுற நிபுணர், ரைட்டுங்களா? என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இடம் இருக்குது, பணத்தை விட அதிகமாக மதிப்பு இருக்கக்கூடிய இடம் இருக்குது, உங்ககிட்ட கட்டடம் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி வரீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஃப்ளாட்டு கட்டி ஃப்ளாட்டை நல்ல லாபத்துக்கு விற்கலாம், ஒரு நல்ல வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் தாவேக்கா, நான் இப்படி பில்டிங் கட்டுவேன், அப்படி பில்டிங் கட்டுவேன், எங்கள் ஆளு கட்டினாவே வைப்ரேஷனு வெளிச்சம் இப்படி வரும் அப்படி வரும், நீங்கள் பயங்கரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் தான் இடத்துக்கு சொந்தக்காரர், தம்பி பேசுகிறதெல்லாம் பார்த்தா அருமையாக பண்ணுவார் போல், தம்பி போகிற இடம்லாம் வந்து ஒரு தினுசாக இருக்குது அப்படின்னு நீங்களும் நம்புறீங்க. பட் பேச ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடும், பேச்சு தான் இருக்குது, செயல் திட்டத்திலையோ அரசியல் புரிதலோ இல்லை அரசியல் ஆளுமையோ சுத்தமாக இல்லைன்னு போது ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு இடம் இருக்குது, இடம் தான் முக்கியம், கட்டணம் யார் வேணால் கட்டலாம் காசு இருந்தால், நீங்களும் உங்களை வச்சு தான் கட்டணும்னு இல்லை, பட் இடம் தான் முக்கியம், இடம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அதிமுக இல்லை பாஜகன்றது ஒரு கட்சி, இவர் புதுசாக வந்திருக்கிறார். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இனிஷியலாக இவர் வருவார் இவர் பண்ணுவார் நினைப்பாருன்னா, ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் இல்லைங்களா, இல்லை உங்ககிட்ட பேசுகிறதா ஒரு செய்தி வருதுல்ல, அதை அவர் வந்து ரசிக்கிறார் 2 காதுலையும். நல்லா இருக்குது, இன்னும் பேசுங்க, என்னை பற்றியே பேசுங்க, நான் ஆளும். ஏன்னா அந்த 20% இருக்குது 30% இருக்குது, அந்த பேசுபொருள் இருக்கு இல்லையா, அதை வைக்கணும். இப்போ அந்த பேசுபொருள் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், தெருவாக போய் ஓட்டு கேட்கணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் பிரச்சனை பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், இதற்கெல்லாம் பணம் செலவு பண்ணணும். அதுக்கும் தயாராக இல்லை. அப்போ வெறும் வாயிலேயே கதை சொல்லிக்கிட்டு இந்த கருத்து கணிப்பு அப்படி சொல்லுது, இந்த கருத்து கணிப்பு இப்படி சொல்லுது, இதோ வந்து விட்டார் விஜய் அதிமுகவை வீழ்த்தி விட்டார், இதோ வந்து விட்டார் விஜய் திமுகவை வீழ்த்தி விட்டார், இப்படின்னு இந்த கதை விட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறவனா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இஸ் a பொலிட்டிக்கலி ஷார்ப் பர்சன். எதில் ஷார்ப் அப்படின்னா, கீழே இருக்கிற ஒரு ஆள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகுறதுன்றது இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்.
அது அவ்வளோ சுலபமாக அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னும் பொழுது ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் சண்டை வருது. ஓபிஎஸ்ஸை முடிச்சிட்டார். இன்றைக்கி பொலிட்டிக்கலாக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை வீழ்த்தி விட்டார். அதுக்கப்புறம் சசிகலா அவர்களோட சண்டை வருது. அவங்க கதையும் முடிச்சு விட்டார். செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கி முடிச்சு விட்டார். அப்போ அவருக்குள்ளே அந்த சண்டைகள், அந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி சண்டை, உட்கட்சி போட்டி இதில் வரும்போது யார் முதல் இடத்துல இருக்கணும் போது அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டார். சார் இது கட்சியை பாதிக்காதா சார்? கட்சியை பாதிக்கும் தான். ஆனால் சரி, நீங்கள்லாம் ஒன்றா இருந்தப்போ கட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த கேள்வியும் அவர் கேட்குறாருல. சரி, உங்கள் கூட இருந்தோம். 2020 நீங்கள் உங்கள் சைடில் என்ன ஓட்டு வாங்கி கொடுத்தீங்க? தேனியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? கீழே தூத்துக்குடி, திருநெல்வேலியில், இல்லை சிவகங்கையில், ராமநாதபுரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பர்ஃபார்மன்ஸ் எங்கே? இப்போ பர்ஃபார்மன்ஸ் கேட்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இல்லைமோ இப்போ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சண்டை. இப்போது ஒரு காடு இருக்குங்க, எல்லாமே சிங்கம் தான். எல்லா சிங்கமும் காட்டுக்கு ராஜா ஆக முடியாது. அந்த காட்டை எந்த சிங்கம் கட்டி ஆள முடியுமோ அந்த சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா ஆக முடியும். அதனால் இது சிங்கம் அதெல்லாம் சிங்கம் இல்லைன்றது பொருள் இல்லை. இருக்கிற சிங்கத்தில் எந்த சிங்கத்துக்கு வலிமை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சிங்கம் தான் வந்து அந்த காட்டை கட்டி ஆக முடியும். இப்போ அதிமுகன்ற அந்த காட்டுக்கு வந்து இன்றைக்கி அவர் உட்காந்துருக்கார் அந்த இடத்துல. இது யாரும் போய் கொடுக்கல, வாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிடுங்கன்னு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கல. முதலமைச்சர் பதவி என்பது அவருக்கு கிடச்சிது. ஆனால் பொதுச் செயலாளர் பதவி என்பது அவராக தக்க வச்சுக்கினது இல்லை. அவர் அந்த பதவி தேடி அவர் தான் போயிருக்கார். அந்த பதவி அவர்கிட்ட வரலை. எதிர்க்கட்சி தலைவர்ன்ற பதவியும் இவர் தேடி போனது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அவரோட அது அரசியல் சூழ்ச்சியா, இல்லை அரசியல் தந்திரமா, இல்லை அரசியல் சாணக்கியத்தனமா, இல்லை ஏமாற்றுறதா, இல்லை அது வந்து ஆளுமையா, இல்லை அரசியல் புரிதலா, அது நீங்கள் எப்படி வேணால் அதை சொல்லிக்கோங்க. பட் ரிசல்ட் வந்து டுடே இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி. அதிமுகவோட பொதுச் செயலாளர்னும் போது அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இபிஎஸ் அதில் உட்காந்துருக்காரு. அவர் மேலே எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குன்றதுனால அதிமுக பொதுச் செயலாளர்ன்ற பதவியை குறித்து மதிப்பிடக்கூடாது, இந்த கட்சியை குறித்து மதிப்பிடக்கூடாது. கட்சிக்காரங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இபிஎஸ் தான். ஆனால் அதிமுகவோட தொண்டர்களோட எண்ணிக்கை என்ன இருக்கும்? லட்சக்கணக்கில் இருக்கும். அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன? சார் இப்போ அந்த பர்செப்ஷன் இருக்குல்ல சார், இப்போது ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி அவர் பண்ணுறது வந்து ஏடிஎம்கே கட்சிக்கு தான் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கியும் உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்செப்ஷன் பில்ட் ஆகுதுல. பர்செப்ஷனை பில்டு பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு கட்சி வந்து பலவீனமாக இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு இன்னொரு கட்சி நடக்கும். இப்போ தாவேக்கா என்ன நினைக்குது? தாவேக்கான்னு பேசினபோது அதிமுக பற்றி பேசக்கூடாது, திமுக எதிர்ப்பு பண்ணுறது நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. திமுக பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்க? பாஜக எதிர்ப்புனா நாங்கள் தான், பாஜகவை எங்களால் தான் வீழ்த்த முடியும், இங்கே வந்து தாமரையை மலர விட மாட்டோன்னு அவங்க ஒரு பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. தாவேக்காவை பொறுத்தவரை இந்த பர்செப்ஷன், அதிமுக பொறுத்தவரை என்னென்னா இந்த பர்செப்ஷன் பண்ணிலாம் தெரியல, கடைசி நேரத்தில் தான் வேலை செய்யணும். அவங்களோட பர்செப்ஷன் என்ன? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக ஒரு தீய சக்தி, குடும்ப அரசியல், திமுகவை நாங்கள் தான் பொழுதுக்கும் எப்பயுமே நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கணும், அவங்க அதில் வராங்க. இப்போது அதிமுக பொறுத்தவரையிலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு இலக்கிய நடையில் ஒரு பயங்கரமாக பேசக்கூடிய, இல்லை வந்து ஒரு கூட்டத்தை வைக்கிற அளவுக்கு அந்த பேச்சாற்றலோ அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, சேலத்தில் தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடியில் ஓட்டு கம்மியாக விழுந்துச்சுன்றது பேசுபொருள் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இல்லை இந்த கட்சியினுடைய தலைவர் கவுன்சிலருக்கு போய் ஓட்டு கேட்குறார் வீடு வீடாக. போகும்போதே அவர் சொல்கிறாராம், உள்ளாட்சி தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு, பாராளுமன்ற தேர்தல் வேறு, நீ என்ன கொடுத்தாலும், தங்கமே கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் அவங்க வந்து யாருக்கு உள்ளாட்சியில் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ மக்கள் அவங்களுக்கு தான் போடுவாங்க. மக்களை வந்து ஏதோ கவர்ந்து அதெல்லாம் பண்ணி செலவெல்லாம் பண்ணிலாம் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்படி சொல்லலாமா? சேலத்தில் நீங்கள் இவ்வளோ ஓட்டில் ஜெயிக்கிறீங்க, 11 தொகுதியில் சேலத்தில் 10 தொகுதி உங்களால் ஜெயிக்க வைக்க முடியுது, என்ன ஒரு கவுன்சிலர் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாதா அப்படின்னு போது சொல்கிறார். ஆட்சியில் எது கட்சி இருக்கோ உள்ளாட்சி வந்து அந்த கட்சிக்கு தான் போகும், அது இயல்பு. இது அம்மா காலத்தில் இருக்குது, தலைவர் காலத்தில் இருக்குது. சரி, அந்த கவுன்சிலருங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல. உடனே என்ன பண்ணுறாரு, கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, தோற்று போகிறாங்க எல்லாம். நீங்கள் ஓட்டு கேட்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க இல்லையா, அப்புறமா ஒரு 4 நாள் கழிச்சு போயிட்டு மன்னிச்சுக்கங்கன்றாங்க. இப்போது நான் தான் சொன்னேன்ல, அந்த மேலே இருந்து அரசியல் பார்க்குறது வேற, ஜனங்களோட கீழே சாதாரணமாக பழகுறி அரசியலை புரிஞ்சுக்கிறது வேற. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே இருந்து தேர்தலில் தோத்தாரு அப்படின்றது தான் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களோட மனநிலை, மக்கள்கிட்ட எதை பண்ணணும், ஏது பண்ணணும், எதுன்றது
40 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குல்ல, அதை யாருமே வந்து சிந்திக்கிறதோ இல்லை. ஒருத்தர் தேர்தலில் பிரச்சனை, ஆனால் உட்கட்சியில் என்னென்னலாம் அவருக்கு தெரியும், எது தெரியாது. அது வந்து நிறைய சம்டைம்ஸ் இங்கே என்ன பிரச்சனைனா, நாக்கில் யாருன்னா வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அழகாக பேசுனா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அங்கேயே ஒருத்தர் சாதாரணமாக வேட்டி கட்டிக்கிட்டு நானும் உங்களை ஒருத்தன் தாங்க எனக்கும் அப்படின்னா அது வந்து என்ன நார்மல் பர்சன், காமன் மேன் அப்படின்னு கடந்து போவோம் ஒரு சிலர். அந்த பிரச்சனை என்பது அவருக்கு இருக்குது. பட் அவர் வந்து அதை யோசிக்கலை. he wants to be himself on his own. இது நிறைய நேரத்தில் மிஸ் ஆகுது. இதில் வந்து விஜய் மாதிரி ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல் டு ஆல் பார்க்குறாங்க. அப்போ இவர் நடிகருக்கு எப்பயுமே ஒரு பேசு பொருள், ஒரு கூட்டம் அதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த நடிகரை பற்றி அதிகமாக பேசப்படுறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசப்படலை. அதை இந்த சைடு எடுத்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறாரு, அவரும் ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்புலலாம் குறை சொல்ல முடியாது. அரசியல் புரிதல். இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்து கஷ்டப்பட்டு வர்ற நேரத்தில் அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து கஷ்டப்பட்டு சிறை சென்று அதுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் பண்ணி கலைஞரால் தயாரிக்கப்பட்டு அந்த பேஸில் வரனால ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அவர் பேசு பொருள் இருக்கார். பாஜக எதிர்ப்புன்றதுனால தமிழகத்தில் பேசு பொருள் இருக்கார். இவருக்கு அந்த மாதிரி ஒரு பேசு பொருள் உருவாக்குறதுக்கோ ஆளு கிடையாது, பேசுகிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் மேன் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ். என்ன அது, ஆட்சியில் எந்த கட்சி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பிரச்சனை. ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார், பிரிந்து விட்டதா அதிமுக, ஒழிந்து விட்டதா அதிமுக, மூழ்கி கொண்டிருக்கிறதா அதிமுக, பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைமா, இப்படியே 4.25 வருஷம் பேசியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதெல்லாம் இருக்குது, அதுவும் இருக்குது. அப்போது அரசால் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, ஒரு சில கெட்ட விஷயங்களும் அரசு தட்டி கேட்க தயங்கிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, இந்த தலைமைகளையே பேசிக்கிட்டு கட்சி விவகாரம், உட்கட்சி பிரச்சனை. இப்போது ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து இருந்தால் உங்களுக்குன்னா, பிரிஞ்சிருந்தால் எனக்கு என்ன, அந்த கேள்விக்கு பாருங்கள். இப்போ ஒரு டீ கடை வச்சுருக்கிறாரு, இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் எடப்பாடியும் எல்லாம் சேர்ந்து இருந்தால் டீ கடைக்காரர் 10 டீ எக்ஸ்ட்ரா விற்குமா, இல்லை கேஸ் விலை கம்மியாக கிடைக்குமா, இல்லை கரண்ட் விலை குறைய போதா? கிடையாது. அப்போ இந்த 4.25 வருஷத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, மக்கள் பிரச்சனையே பேசாமல் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் எதை விரும்புகிறாங்க, மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்களா, அதை எதுவுமே பேசாமல் ஊடகங்கள் 4.25 வருஷம் இதையே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் பாஜகன்னு வரும்போது நம்ம வந்து கரண்ட் விலை, பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, ஜிஎஸ்டி அப்படின்றது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் திமுகன்னு வரும்போது இந்த பால் விலையோ, குடிநீர் வரியோ, சொத்து வரியோ, தண்ணி வரியோ பேசுறது கிடையாது. அப்போது மத்தியில் இருக்கிற ஆட்சினால் மக்கள் பாதிக்கப்படுறது உண்மை அப்படின்னு அந்த பிரச்சாரமோ இல்லை அதை பேசுபவர் வரும்போது, மாநிலத்தில் நீங்கள் விலைவாசியை ஏற்றுறதுக்கு நீங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, அதை பேசுவது கிடையாது. அப்போது பிஜேபி, இந்தி திணிப்பு, பிஜேபியோட அந்த எண்ணம், அந்த தவறான சிந்தனை, அதெல்லாம் கரெக்டாக பேசுகிறோம் தமிழக நாட்டில். திமுக அப்படின்னு வரும்போது கலாச்சாரம், பண்பாடு, தமிழர்கள் நாகரிகம் அப்படி மாற்றிக்கிறோம். அதுதான் அது பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அதனாலேயும் அதிமுகவில் பெரிய பேசு பொருள். நீங்கள் சொன்ன அந்த பர்செப்ஷனில் இங்கே தான் எங்கள் சிக்கல். இல்லை, அந்த இடத்துல வந்து எடப்பாடி வந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படாமல் இருந்துட்டாரோ? கண்டிப்பாங்க. அதிமுகவாலேயோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ திமுக போல் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாது, பண்ணது கிடையாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே அதிமுகவை பொறுத்தவரை என்னென்னா, அந்த கடைசி நேரத்தில் தான் தேர்தல் வேலை பார்ப்பாங்க. மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலுஃபாக இருக்கும். அந்த கட்சியினுடைய அமைப்பு அப்படி. திமுக அப்படி இல்லை. திமுக தொண்டர்கள் வந்து எந்நேரமும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு வாதத்தை கூட அவங்க தோக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. இப்போ அதிமுக தொண்டர்கள்கிட்ட போயிட்டு, நாங்கள் உங்கள் கட்சி கஷ்டம் போல் தேராது அப்படின்னா அப்படியே சோகமாக பார்ப்பாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்வாங்க. இதே திமுககிட்ட போயிட்டு உங்கள் கட்சி தோக்க போகுதுன்னு சொன்னால், அதெல்லாம் தோக்க மாட்டோம், அவருக்கு தெரியும் பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தோத்த கட்சி தான் இது, ஹிஸ்ட்ரி வரலாறு பிரகாரம் இது திருப்பி வரலன்ற அந்த உண்மை தெரியும். ஆனால் அந்த வாதத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கால் பயங்கரமாக செய்கிறாரு, இந்த வாட்டி பாருங்கள் 210 அப்படி ஜெயிப்பார், 200 ஜெயிப்பார், இந்த வாட்டி வேறு யாருமே இல்லை, இப்படியே பேசுவாங்க. அப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறத கேட்கக்கூடிய தொண்டர்கள், திமுக தொண்டரில் அவங்களுக்கு என்ன தெரியுதோ, அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம். இப்போ இது சரி இது தப்பு அன்ற இடத்துக்கு போகக்கூடாது. ஒவ்வொருத்தரோட தன்மை. தாவேக்க தொண்டர்கள்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறதே அவங்களுக்கு புரியாது, அரசியல்னால் என்னென்னு தெரியாது. 4 எம்எல்ஏ ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அரசியலும் மறந்து போயிடும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா. இதுதான் யதார்த்தம். இது யதார்த்தம் இருக்கிறதுனால சரி இப்போ காசு நிறைய கொடுக்குறாங்க, அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா, வெறும் பணக்காரர் தான் எல்லா எம்எல்ஏவாக இருக்கணும், ஏழைப்பாழெல்லாம் எம்எல்ஏவாக இருக்கணும். இருந்திருக்கிறாங்களா, கீழேருந்து வந்தவங்க எம்எல்ஏ ஆகிறதும் பார்க்குறோம் இல்லையா.
கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜெயிக்கிறதே இந்த மண்ணில் பார்க்குறோம் இல்லையா? எப்படி ஜெயிக்கிறாங்க, எதனால் ஜெயிக்கிறாங்க? அப்போ அரசியல் புரிதல் என்பது வேறு. ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க தோக்கடிக்கிறதுனா தோக்கடிச்சிருவாங்க. ஜனங்க இவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் ஜெயிக்க வைப்போம். மற்றபடி இது பார்க்கும்போது இவர் பெருசாக இருக்கார், இவர் பயங்கரமாக கூட்டணி வச்சுக்கிறாரு, இவர் ஆட்சியிலேயே இருப்பார், இவர் பாவம் இந்த வாட்டி இவர் நடிகர் அதனால் இவருக்கு வாய்ப்பு, அப்படியெல்லாம் நம்ம முடிவே பண்ண முடியாது. இது ஊடகத்தில் இது ஒன் சைடடாக இருக்கும் அப்படின்றது பேசுபொருள் வந்திருக்கு. அதுதான் நிதர்சனமாக உண்மைன்றது கிடையாது. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா பத்திரிகையாளர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் செலக்டடாக தான் பேசுவாங்க. ஒரு 4 பேர் 5 பேர். அதில் பார்த்திங்கன்னா ஆர் பகவான் சிங் கிட்ட பேசுவாங்க, குமார் செல்லப்பண்ணு, ஷோ ராமசாமி, அது மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த சர்க்கிளில். ஆனால் இங்கே திமுகவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் பழகலாம், பேசலாம். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் மைக் எடுத்துன்னு புக் எடுத்துன்னு போனீங்கன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஆசிரியராக அதை அங்கீகரிப்பார். அப்போது கலைஞர் வீட்டில் 40 பத்திரிகைக்காரங்க இருக்காங்கன்னா கோபாலபுரத்தில் போயஸ் கார்டன் வெளியில் 4 பத்திரிகைக்காரங்க தான் இருப்பாங்க. சரி, பத்திரிகைக்காரங்க இந்த சைடு இருந்ததுனால அதிமுக ஆட்சிக்கு வராமல் போச்சா? சரி, பத்திரிகை என்பது ஒரு அரசியல் புரிதலுக்கு, அரசியல் தெரிவுக்கு உண்மை. மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது இல்லை அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். மற்றபடி பர்செப்ஷனில் இப்படி இருக்கிறதுனால அது அப்படியே தொடரும் அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட் தான் விஜய் யோசிக்கிறார் சார். ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதா அவங்க வந்து அவ்வளோவா பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, நானும் சந்திக்க மாட்டேன், ஆனாலும் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே நானும் ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான். நினப்பு நிறைய பேருக்கு எப்படி வேணால் வரலாம். ஜெயலலிதா அவர்களுக்கு பத்திரிகையாளரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். பத்திரிகையாளர் என்பது ஆயுதம். அந்த ஆயுதம் என்ன, அந்த ஆயுதம் என்ன பண்ணோம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். அந்த ஆயுதத்திலே மாஸ்டர் பண்ணவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். விஜய் அவர்களுக்கு பத்திரிகையாளர்கிட்ட பயம். ஒன்றத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கும், ஒன்றத்தை தேவைப்படும் போது பயன்படுத்துறதுக்கும், ஒன்றத்தை பொழுதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னே தெரியாமல் இருக்கிறது தான் இவர் விஜய். பத்திரிகையாளர் சந்தித்தா அவரோட அரசியல் புரிதல் என்ன, அவரோட தகுதி என்ன, அவருக்கு எவ்வளோ மக்கள் பிரச்சனை தெரியுன்றது அம்பலப்பட்டு விடுன்றதுனால அவர் பார்க்காம இருக்கார். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு என்னென்னா பார்த்தா எதனா ஏடாகூடமாக கேட்பீங்க, அதனால் நான் அடிக்கடி சந்திக்க மாட்டேன். ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் 1-on-1 உட்காருவாங்க. கரண் தாப்பூர் கூட உட்காந்துருக்காங்க, டெவில்ஸ் அட்வொகேட். வேறு லெவலில் இருக்கும் அந்த இன்டர்வியூ. நீயா நானா, நானா நீயா, நீயா நானான்ற மாதிரி போவோம். கரண் தாப்பூரும் கொஞ்சம் கூட இறங்கி இருக்க மாட்டார், பிச்சு எடுப்பார். அந்தமாவும் ப்ளஷர் இன் மீட்டிங், இட்ஸ் நாட் ப்ளஷர்ன்னுவாங்க. ஒன்று சந்தித்ததில் மகிழ்ச்சி, நல்லா இருந்ததுன்னா நல்லாலாம் இல்லை அப்படின்னு அங்கேயே சொல்லுவாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதே மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அப்போல்லாம் பைட்டு போட்டால் பைட்டு பேசுகிறது, அவங்களுக்கு தேவைப்படும் போது பேசுவாங்க, வேணும்னும் போது பேசுவாங்க, பேசவே மாட்டாங்கன்னு கிடையாது. அதேமாதிரி ஆட்சிக்கு வந்தபோது இனிமேல் நான் ரெகுலராக பத்திரிகையாளர் சந்திப்பேன்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கவே இல்லை. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் நான் பத்திரிகையாளர் தொடர்ந்து சந்திப்பேன்னு சொல்ல மாட்டார், சந்திக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். எப்போப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ சந்திப்பார். விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனையே கிடையாது. விமான நிலையத்தில் போய் கேட்குறாங்க, உங்கள் கட்சியில் யாருமே வரல, நீங்கள் திருப்பி கேட்டாலும் சரி, தெரியாமல் கேட்டாலும் சரி, இதுதான் யதார்த்தமாக இருக்குது இல்லையா? ஒரு யோசித்து இப்படி திருன்னு முழிக்கிறதுலாம் இல்லை. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டு போகிறார். இப்போ பத்திரிகையாளரை எதிர்கொள்கிற அது இருக்குது. அப்புறம் அங்கே பத்திரிகையாளரை என்னை ஒண்டி எல்லாம் கேட்பீங்க, அங்கே போய் எதுவும் கேட்க மாட்டீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா போதெல்லாம் கேட்க மாட்டீங்க, பொழுதுக்கும் வந்து இவரோட இருக்கிறாரா, இது போயிடுச்சா, இது வந்துச்சா, அமித்ஷா சொல்லிட்டாரா, இதே தான் பேசுவீங்கன்னு அவர் அந்த மாதிரிலாம் கேட்டு அனுப்புகிறார். அப்போ இவர்களுக்கு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ என்ன பண்ணுறோம், அரசியல்னா என்னன்னு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறவர் ஐயா திரு விஜய். இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து 3வது முறையாக 15ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. 14ஆம் தேதியே போயிருந்தார். போயிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் முழுசாக முடிஞ்சுட்டு வெளியே வரும்போது சிரிச்ச முகத்தோட கை காட்டிகிட்டே வராரு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி காரணம் என்னவா இருக்குன்னு? அழுதுட்டு வந்து அசிங்கமாக இருக்கும்ல. விஜய் நான் இப்படியா வர முடியும், உள்ளே ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. 7 மணி நேரம் உள்ளே வச்சு விசாரித்ததே கௌரவம் கம்மி தான். ஏன்னா நம்ம எப்படி போவோம், எதுக்கு தனி விமானத்தில் போகிறோம்? ஐயா நல்ல கண்ணு ஒரு நாளும் விமானத்துலலாம் போனோன்னு நினச்சது கிடையாது. அவரோட எண்ணோட்டம், அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் அரசியல் புரிதல் வேறு. எதுக்கு தனி விமானத்தில் போகணும்? நான் ஒரு ஆள் தோரணை, நான் உச்சக்கட்ட நடிகர். இந்த நடிகர்கள்லாம் எதுக்கு பந்தா பண்ணுறாங்க? பணம் இருக்குது, பந்தா பண்ணுறோம். இப்போ இதே ஒருத்தரை ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சு 7 மணி நேரம் விசாரித்தா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? என்னப்பா ஸ்டேஷனில் புஷின்னு போயிட்டாங்களா? அப்பா 7 மணி நேரம் ஆகுது, மதியம் சாப்பிடவும் இல்லை, நைட்டு வரலாம் வச்சு அழகு பார்ப்பாங்களோ, உள்ள எதனா ரேக்கிங் கீக்கிங் நடக்குதா? இப்படி தானே வரும் காட்சி.
ஆனால் விஜய் நான் ஒண்டி அது சிரிச்சுக்கிட்டே வந்து அது பிம்பத்தை அவர் ஏற்படுத்துறாரு. சோகமாக வர முடியாதுல்ல. எல்லாருமே வெளியில் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படி காலர் தூக்கிட்டு அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ ஒரு நடிகர் அதை தானே செய்வார், எதிர்பார்க்க முடியும். சைக்காலஜி பார்க்கணும் நீங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, வெளியில் போகும்போது சொக்காலாம் கசங்காத மாதிரி போகணும், டயர்டாகிட்டோம். இப்போ நீங்கள் 7 மணி நேரம் நான் வரேன், அரசியல் பேசுகிறோம், 15-20 நிமிஷம் நான் நல்லா பேசுவேன், 40 நிமிஷம் ஆகும்போது நான் டயர்டாவேன். 1 மணி நேரம் கழிச்சு அப்பா என்னப்பா திருப்பி எடப்பாடி பழனிசாமி, திருப்பி ஸ்டாலின், யாரோ ஒருத்தர் ஜெய்சன் பட்டம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி தானே நான் போவேன். வெளியில் போகும்போது என்ன பண்ணுறேன், நான் மூஞ்செல்லாம் துவச்சிக்கின்னு அப்படி பண்ணின்னு பயங்கரமாக 8 மணி நேரம் பயங்கரமாக அரசியல் பேசிக்கிறாரு. வெளில இருக்கிறவங்க பார்க்கும்போது தானே நினைப்பாங்க. ஒரு விசாரணை அதுதானே. 7 மணி நேரம் ஒருத்தரை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா அது நல்லா இருக்குமா? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குருவியை பிடிச்சி ஒரு கூண்டு உள்ள 7 மணி நேரம் போடுங்க, இல்லை ஒரு யானையை அது போகிற வழியில் 7 மணி நேரம் அது போக விடாமல் நிறுத்துங்க, இல்லை ஒரு மீனை பிடிச்சி ஒரு சின்ன குடுவையிலே இதில் அடிச்சு குச்சிரும் வெளியில். என்னை யார் அடக்கிறது? நான் சொல்கிறது சின்ன சின்ன உயிரணுக்கள், ஒரு 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 பறவையோ புள்ளினமோ இல்லை ஒரு மிருகமோ அதுவே வந்து 7 மணி நேரம் ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா விரும்பாது. விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாரு. இவருக்கு டெல்லி போக விருப்பம் இல்லை, சென்னையிலே விசாரிங்கன்னாரு. ஆனால் அதெல்லாம் கிடையாது, அவ்வளோ பேர் இல்லைங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வெளியில் வரும்போது சிரிச்சுக்கிட்டேன். அப்போ என்னன்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவரை கூட்டணிக்கு ஏங்குறாங்க, பாஜக கூப்பிடுது அப்படின்றத அவர் கட்டமைக்கிறாரு. இப்போ இதை மற்றவங்களுக்கு சொன்னால் தெரியும். இப்போ நான் பத்திரிக்காரன் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர் விசாரணைக்கு போகும்போது இதே அரசியல்வாதியாக இருந்திருந்தாங்கன்னா எங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை அமுக்க சதி நடக்கிறது, இதை முறித்தெடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டயலாக் ஒன்று இருக்குமே, தர்மம் தானும் வாழ்வு தண்ணி சூது கவும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஊழல் கேஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இதையே சொல்லிட்டு உருட்டுவாங்க. இவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறலை, இன்னும் நடிகராகவே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா நான் சொன்ன மாதிரி அப்படி காலர் தூக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் தூவுங்க, அப்புறம் அப்படி வைப்பு சாங்கு ஸ்பீக்கர் 1-2 குத்திருந்தீங்கன்னா படமாகவே எடுத்துகிட்டு இருப்பார் அதை காட்சியாகவே. அண்ணன் பார்த்தல விசாரிச்சுட்டு எப்படி வெளில வந்தார், 4 பேர் பேசணும்ல. பின்ன அண்ணனோட கொள்கை பற்றியாக பேச முடியும்? அங்கேயே குண்டு வச்சிட்டு இருக்கான், சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரில, பெட்ரோல் பங்க்கில் எல்லாம் முந்தியச்சு போய் போட்டு இன்றைக்கி பெட்ரோல் பங்க்லாம் காலியாக இருக்குது. பெட்ரோல் பங்க்கில் உட்காந்து கதை புஸ்தகமும் ஃபோனையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னக்கா அப்படின்னா அவள் எல்லாம் டேங்கு பண்ணணும், எல்லா வண்டியும் ஃபுல்லாக சுற்றுது, இதானே நடைமுறை. ஆனால் காட்சி காட்டுறது வேறு. இதை விஜய் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இது ஓட்டு ஆகாது. ஏன்னா அரசியல் வேறு, சும்மா நீங்கள் அந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஃபிலிம் காட்டுறதுன்னுவாங்க, ஃபிலிம் காட்டுறது வேறு. இப்போ நான் கால்பந்தில் பார்த்துருக்கேன், ஷூஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். வந்தவொடனே கிரவுண்டில் இந்த ஷூ போடுவான், அந்த லேஸ் ஆடி ஸ்டைலாக கட்டுவான், அந்த நீ பேட் வைப்பான், இது வைப்பான். அங்கே எதிரில் பார்த்தா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு பூட்டு சாக்ஸ் கூட இருக்காது, இவர் இப்படி காலில் தட்டுவார், இப்படி தட்டுவார், எல்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்த்தா ஜெர்சிலாம் ஆர்சனல் போட்டுன்னு இருப்பான், பீவின் போட்டுன்னு இருப்பான், பயங்கர ஆட்டக்காரர் போல் தம்பி. அப்படின்னா ஆடும்போது பார்த்தா பந்தே காலுக்கு வராது, தெத்தினே ஓடின்னு இருப்பான் போல். அந்த நான் சொன்ன பாருங்க, சாதாரணமாக ஒருத்தர் வெறுங்காலில் சுற்றின்னு இருந்தாருன்னு, அவர் பார்த்தா வித்தை காட்டுவார் ஆடும்போது. மடக்கி அடிச்சா பால் வந்து ஆஃப் வாலியில் அடிச்சா கோல் கீப்பரால் பிடிக்க முடியாது, அப்படி போகும் பால். ஆனால் பார்க்கும்போது என்ன தெரியுது, தம்பி ஷூப்பார், கலரப்பார், லேசப்பார், கட்டுற ஸ்டைலப்பார், வித்தியப்பார், அப்படியே தான் இருக்கும். ரிசல்ட்டு பார்த்தா ஃபுல்லாக கோல் இவர் மேலே வாங்கியிருப்பார், இவர் கோலே அடிச்சிருக்க மாட்டார். இதெல்லாம் நான் சொல்கிறது இது ப்ராக்டிக்கலாக விஷயங்கள். அந்த மாதிரி விஜய் சார் வந்து அந்த நான் சொன்னல பணக்கார வீட்டு பசங்க லேஸ் கட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. ஷூவெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் பந்தே வராது. இப்போ தேர்தல் வேட்பாளர் அறிவித்த உடனே அப்போ பாருங்கள், இப்போ சொல்கிறாங்கல்ல முந்துகிறார் விஜய், பிரிக்கிறார் விஜய், மேலே வருகிறார். நான் இதே ஊரில் தான் இருக்க போகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்போ ரிசல்ட். இப்போ கிராமங்கள்லாம் விஜய் கிராஃபி ஏறவே இல்லை, தண்ணி குடிக்குது. இப்போது நகரத்தில் அப்படி இருக்கார் அப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போது கிராமங்களில் நான் இது நீங்கள் எப்படி போய் களத்தில் போய் பார்த்து சொல்கிறீங்களோ நானும் களத்துக்கு தான் போகிறேன். உங்களை மாதிரி நம்ம வந்து டீம் போட்டு ஆள்லாம் இல்லை, நான் என்ன நம்பி பத்திரிக்கையாருன்னா போய் நானும் கிராமமாக போகிறேன். இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க என்ன கிராமத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டமாக கிட்டத்தட்ட தமிழ்நாடை 2 வாட்டி சுற்றி வந்துருக்கேன். அவர் புஸ்தகத்துக்கு வேலை பார்த்துட்ருக்குறேன் எழுதுறதுக்கு. அப்போ நமக்கும் ஒரு கிடைக்குது. கிராமங்களில் விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து எப்படி சார் தாவேக்கா சைட்லேருந்து விட்டதாக இருக்குமா? வேறு ஆப்ஷன்ஸ் அவங்களே அந்த பெர்செப்ஷன் பில்ட் பண்ண பார்க்க. சரி, அதை வந்து நான் அப்படி குற்றச்சாட்டாக சொல்லலை, புரியுதுங்களா? அது உண்மைக்கு மாறாக இருக்கிறது, அது நிதர்சனமாக இல்லைன்றதான் என்னோடய கருத்து. வேட்பாளர் போடுறதுக்கு அவர் கஷ்டப்படுவார், நீங்கள் வேணால் பாருங்கள்.
ஏங்க நீங்கள் பேசுகிறது வேறு, செயல்படுத்தி காட்டுறது வேறு. யுவர் ஆக்ஷன் ஷுட் ஸ்பீக், நாட் யுவர் வேர்ட்ஸ். இவரது வந்து வெறும் அந்த பில்டப்பில் தான் ஓடுது, தாவேக்கா பில்டப்பில். ஏங்க 4 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எதுக்கு சொல்கிறாரு அப்படி ஒன்று இல்லை இல்லை இல்லைன்னு திருப்பி திருப்பி எதுக்கு சொல்கிறாரு? ஏன்னா இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். இப்போ இது என்ன ஆகும்னா, சொந்த தொண்டனையும் ஏமாற்றி அதிமுக தொண்டர்களையும் ஏமாத்துறதுக்கு கூட அது பயன்படலாம் இல்லையா? இவர் வருவார், அவர் வருவார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்யணுன்னா அதை நீங்களே செஞ்சால் நீங்கள் உங்களை நம்புறீங்களா, இல்லை 4 பேர் கூட வச்சு இவர் வரணும் அவர் வரணும்னு செஞ்சால் அது சரியா? தன்னை நம்பி போகணுன்ற அந்த முடிவில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் எல்லாரையும் சேர்த்துக்கின்னு போகணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு பிரேமலதா விஜயகாந்தை சேர்த்திங்க டிஎம்டிகேல, எவ்வளோ பிரச்சனை. அதனால் 3 கோடி ரூபா சொத்த 13 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தில், அண்ணாமலை அவர்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ரஜினி வந்து அசால்ட்டாக இருப்பார், போயிட்டு பேரத்தை ஏற்றி விட்டு தள்ளி விட்டு போயினே இருப்பார். அந்த வேலை தான் பிரேமலதா விஜயகாந்துக்கு நடந்தது. எடப்பாடி பழனிசாமி பேரத்தை ஏற்றி விட்டுட்டு டிஎம்டிகே தள்ளி விட்டு 234 சீட்டில் டிஎம்டிகேக்கு 5 சீட்டு இல்லை கொடுக்குறதுக்கு, இல்லை 10 சீட்டு இல்லை. அன்புமணி ராமதாஸ்க்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சவருக்கு பிரேமலதா விஜயகாந்துக்கு சீட்டை ஏன் கன்ஃபார்ம்? இதுக்கு இவ்வளோ அவர் கணக்குலேயே வரல. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? சேர்த்துக்கிட்டீங்க. இப்போது அதுக்கப்புறம் கடைசியில் என்ன இப்போ எங்கே போய் நிற்குது? கூடவே இருந்து கஷ்டப்பட்ட கம்யூனிஸ்ட்டுக்கு சீட்டு குறைக்கணும், விசிகாவுக்கு சீட்டு. இது வந்து பார்க்கணும், இது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். என்னை பொறுத்தவரையிலும் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட இருப்பையும் தன்னோட நிலைமையும் காப்பாற்றிக்க முடியாதவர். கட்சியில் அரசியல்லையே உட்கட்சி அரசியலில் தோற்று போனவர். 8 தோல்வி நடந்ததுன்னா அதுக்கு இவரும் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். கூட ஒருத்தரையே சாட்டி விட்டுட்டு அப்படி இல்லை, அப்படி தோற்று போனவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோற்று போனவர் தான் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. அது எந்த அளவுக்கு அது பலமாகதா பலவீனமாகதா தேர்தலுக்கு முன்னாடி போகும். பட் அடிப்படையில் உண்மை என்னென்னா, அந்த காட்டுக்கு சண்டை நடந்ததுலாம் சொன்னல, தோத்த சிங்கராஜாவை தான் நீங்கள் கூட்டின்னு வந்து வச்சுன்னு இருக்கிறீங்க. என்டிஏ கூட்டணி அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றபடி அந்த மாநாடு அதெல்லாம் நடத்துறதுல வந்து திமுக வந்து மேற்கு மாநாடு, அப்புறம் தெற்கு மாநாடு, நிறைய மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களும் மாநாடு நடத்திட்டே இருக்காரு. ஏடிஎம்கே சைட்லேருந்து மாநாடுன்றது வந்து ஒரு கம்மியாக தான் நடந்துட்டுருக்கு. நடந்தாலுமே வந்து எடப்பாடி மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கா? அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. அந்த கட்சியில் வெறும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிகமாக பேசப்படுறாரு, உழைக்கணும், பஸ் எடுத்துன்னு சுற்றணும். வேறு யாரும் வந்து அந்தளவுக்கு உழைக்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி தெரியல. இட் இஸ் ஒன் மேன் பார்ட்டி மாதிரி போகுது. இப்போ இங்கேன்னு எடுத்திங்கன்னா ஒரு KN நேரு இருக்கார், ஒரு செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, ஒரு மா சுப்பிரமணியன் இருக்கிறாரு. அவங்கவங்க அந்த கட்சிக்கு என்னென்ன கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. திமுக பொறுத்தவரை இப்போ தங்கம் தென்னரசு இருக்கார், பிரச்சனை இல்லாத ஒரு அரசியல்வாதி. எழிலன் சட்டமன்ற உறுப்பினர், பேரே கெடுத்துக்கல, நல்ல பேர். எழிலன் மேலே என்ன சொல்ல முடியும்? பக்கம் வரலைங்க, எதுவும் பண்ணல. பட் எழிலன் மேலே ஒரு கெட்ட பேரும். ஆற்காடு வீராசாமி ஒரு டாக்டர், வடசென்னை MP, எதனா கெட்ட பேர் இருக்கா அவருக்கு? பெரிய பாரம்பரியம்தான், பெரிய குடும்பம்தான், MP நார்த் மெட்ராஸில். எதனா அவர் மேலே வீராசாமி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, டாக்டர் வந்து சரியில்லை, டாக்டர் வந்து கல்குவாரி ஒன்று கான்ட்ராக்ட் நடத்துகிறாரு, யாருன்னா பில்டிங் கட்டினா போய் ஆளை விட்டு அனுப்புகிறாரு அப்படின்னு எதனா வருதா? இதே இவர் சேகர் பாபு மீது 1000 விமர்சனம் வருது, எதனா வருதா? அப்போ பேரை கெடுத்துக்காத ஒரு சில அரசியல்வாதிகள் திமுகவில் இருக்காங்க, பேரை கெடுத்துக்கிற அரசியல்வாதிகளும் திமுகவில் இருக்காங்க. உழைச்சி அந்த கட்சியை இன்னும் நீரோட்டமாக வச்சுக்கணுன்ற அரசியல்வாதிகளும் அந்த கட்சியில் இருக்காங்க. போதா குறைக்கும் முதல்வர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் சேர்த்துக்கினே இருக்கிறாரு. அப்போ இந்த சைடு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தனியாக வந்து ஒரு சண்டை செய்ய வேண்டிய அந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. சரி, அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி டிடிவி தினகரன் கூட சேர்றாங்களா? அது ஒரு பலம். நீங்கள் டிடிவி தினகரனை குறைச்சி மதிப்பிட முடியாது. டிடிவி தினகரன் வந்து ஹேட் அ விஷன். நான் தனியாக போய் நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறேன், போனேன், நான் தனியாக போனால் நீயும் தோத்தேன் நானும் தோத்தேன், சரி இப்போவா சேர்ந்து நிற்போம், அந்த இடத்துக்கு அவர் வராரு. டிடிவி தினகரன் ஒரு பலம். இன்னொன்று ஃபீல்டில் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிபிசிஎஸ். இப்போ தேர்தல் நேரத்தில் என்னன்னா அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், அமித்ஷா இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பொசிஷனை எடுக்கும். அப்போ ஒரு சமதளத்தில் ஒரு சம சண்டையாக அது மாறும். சரி, இப்போ ஒருவேளை என்டிஏவோட தாவேக்கா சேர்ந்தா யாருக்கு பலம் யாருக்கு பலம்? இல்லை, அது சேர போகிறது இல்லை. நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ இவருக்கு என்ன ஜோசியம் தெரியுமான்னு கூட அன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்தே நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அவர் சேர மாட்டார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து தன்னை முதல்வராக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கு அரசியல் தெரியாது. இப்போ நான் நீச்சல் கற்றுக்கிறேன், நான் தொட்டியில் நீந்திருக்கிறேன், ஸ்விம்மிங் பூலில் நீந்திருக்கேன். ஸ்விம்மிங் பூலில் நீந்திட்டதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஏரியில் வந்து இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டர் நீர் இல்லை கடலில் நீந்துவேன், 10 கிலோமீட்டர் நீந்த முடியும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நானும் அதை நம்புகிறேன்.
நான் என்னைக்கு கடலில் குதிக்கிறேனோ, என்னைக்கு நான் ஏரியில் குதிக்கிறேனோ அன்றைக்கி தான் நான் முழுக போகிறேன்னா நீந்த போகிறேன்னு எனக்கு தெரியும். இதுதான் யதார்த்தம். யதார்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அரசியலை வந்து விஜய் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பேசுபொருள் ஓட்டு என்ற விரலும் ஓடும். விஜய் முந்தி விட்டார், விஜய் எங்கே வந்துட்டார். களத்தில் கிராமங்களில் விவசாய நிலம் இருக்கிற இடத்துல விஜய் அவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வாங்குவார். அது வந்து வெற்றி தோல்வி கூட நிர்ணயம் பண்ணாது. 3வது ஒரு இடத்துக்கு அவர் போவார், அவ்வளோதான். he will be a spoil sport. he cannot be a king, neither he will be a king maker. இதுதான் ஒன்லைனில். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா முதலமைச்சரோட கையெழுத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ எங்கள் தலைவர் வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா சொல்கிறார். இதுக்கப்புறம் வந்து தாவேக்கா வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவார். வெயில் ஒத்துக்காது, வெயில் ஜாஸ்தியாக போகுது, கூலிங் கிளாஸ்லாம் கைட்டிட்டுலாம் போக முடியாது. யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். மக்களோட பிரச்சனை தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கப்புறம் தான் மக்களை போய் பார்த்து மக்கள் பிரச்சனை கேட்கணும்னு கிடையாது. மக்களுக்கு பிரச்சனை ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. போன வருஷம் இருந்தது, 3 வருஷம் இருந்தது, அது 3 வருஷம் இருந்தது. அப்போயே இவர் எதுவும் பண்ணல. இல்லை, அவரோட பாயிண்ட் என்னன்னா சிஎம் தான், அதான் ஆளுங்கட்சி தான் எங்களை வந்து போக விட மாட்டாங்க. அதை எஸ்ஓபி போட்டு ஒரு வாரத்தில் வெளுத்து போயிடும். அந்த போய் முதலமைச்சருக்கு இதுதான் வேலையா? ஏங்க அவர் வந்து இஸ் அ சீரியஸ் பொலிட்டீஷியன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் வியூகமாகட்டும், அரசியல் தெரியும். எடப்பாடி பழனிசாமி கீழே இருந்து வாழ்க்கையில் வந்தவர், அரசியலில் மேலே வந்தவர். பிரச்சனை என்னன்னு தெரியும். ஒரு வேட்பாளரை அறிவிச்சுட்டு அந்த வேட்பாளரை மாற்றிட்டா அது என்ன பாதிப்பு வரும்ன்றதை உணர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அந்த இடத்துல இருந்திருக்கார். இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களும் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே ஒரே நேரத்தில் தேர்தலில் சீட்டு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாலின் அவர்களோட சீட்டு கன்ஃபார்ம். இன்னாரோட மகன் இவர் இந்த இடத்துல போட்டியிடுவார், தளபதி போட்டியிடுவார்னு உறுதி. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா, நம்மளை எம்எல்ஏ ஆக்குவாங்களா, நம்ம அமைச்சர் ஆக்குவாங்களான்னு அந்த ஒரு சாதாரண ஒரு கட்சிக்காரருக்கோ ஒரு தொண்டருக்கோ இருக்கிற அந்த இது இருக்கும்ல, இயல்பு, இந்த ஏக்கம், வாய்ப்பு கட்சா இது விடக்கூடாதுன்ற அந்த வெறி இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கிற ஒரு மனிதர். அப்போ இந்த 2 பேருக்கு நடுவில் இந்த 2 பேரும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் காங்கிரஸ் காலத்தில் ஒரு மத்திய அரசு என்னெல்லாம் பண்ணோம், தேசிய கட்சி எப்படிலாம் அழுத்தம், என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டவர் யார்? முதல்வர் ஸ்டாலின். அவர் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டதுனால அது எல்லாமே கிடச்சிச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு உண்டான தகுதி, அதுக்கு உண்டான கஷ்டங்கள் பட்டிருக்காரு. ஆனால் சீட்டு ஈஸியாக கிடைக்கும். அவருக்கு நினச்சது நடக்கும். ஆனால் உழைப்பை கொடுக்கணும். இவர் நினச்சதும் நடக்குமான்னு தெரியாது, உழைப்பை அதிகமாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வரும்போது தான் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போ அரசியல் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும். இது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் உங்கள் விஜய் உயிரென வரவா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு உயிர் செத்து போனதுக்கப்புறம் திருப்பி வராமல் ரீல்ஸ் போட்டு போயிடுவார். அதனால் ஆதவர்ஜனை வந்து விஜய் அவர்களை மாட்டி விட்டார். அது சொல்லியே இருக்கக்கூடாது அந்த வார்த்தையை. இன்னொன்னு சொல்றாரு அவர், என்னன்னா எங்க தலைவருக்கு வந்து ரோட்ல நடந்து போகணும்னு தான் ஆசை. இது என்ன புதுசா இருக்கு? ரோட்ல நடந்து போகணும், அதான் 5.5 கோடி பேர் நடந்து போறாங்களே. ஒட்டுமொத்த இந்தியாவில் 150 கோடி பேர் நடந்து போறோம். ஏன் உங்க தலைவர் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நடந்து போலியா? அன்னைக்கே பெரிய ஏதோ கடவுள் மாதிரி அப்படியே வானத்துல இருந்து அப்படியே வந்த மாதிரி எங்க தலைவர் வந்து வானத்துல நடந்து போகணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படியே பறக்குறீங்க, நடக்கிறீங்க கனவு உலகத்திலேயே. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தேர்தல் தோற்று போயிட்டா சரியாக போயிடும். அதெல்லாம் யாரெல்லாம் ஒரு வருஷம் நீங்கள் போய் இதேமாரி செல்ஃபி போட்டு பாட்டெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாரும் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் தாராளமாக நடந்து போகலாம், வரலாம். சரி, இப்போ ஏர்போர்ட்லலாம் எப்படி போகிறாரு? பறந்து போகிறாரா? நடந்து போகாமல்? பில்டப்பு கொடுங்க, எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுங்க. ஒரு சைடு பில்டப்புன்னு என்னென்னு தெரியாமல் ஒரு சில கட்சிகள், ஒரு சைடு பில்டப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள். ஆனால் இவர் பில்டப்பு தான் கட்சியே. மேட்ரிஸ் ஒப்பீனியன் போல் வந்திருக்கு சார். அதில் பார்த்தோம்னா வந்து சீட் ப்ரொஜெக்ஷனில் என்டிஏ தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் தான் டிஎம்கே. தெரியலங்க, எனக்கு இந்த ஒப்பீனியன் போல்ஸில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. அதுவும் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸில் பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்லேருந்தே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, களம் வந்து கடுமையாக இருக்குது. இப்போ அவங்க வந்து வட இந்தியாவிலேருந்து வரவங்க வந்து பாஜகவுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா பாஜக அணின்னு தான் போட்டுக்குது. ரைட்டாக தமிழ்நாட்டில் பாஜக அணியாக இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிறது அதிமுக அணி. நான் எப்போ அதை பாஜக அணி நான் ஒரு பத்திரிகையாளராக பேசுவேன் இல்லை புரிஞ்சுக்குவேன்னா, என்றைக்கு பாஜக 150 சீட்டுக்கு மேலே நிற்கிதோ இல்லை 100 சீட்டுக்கு மேலே நிற்கிதோ அன்றைக்கி அது பாஜக அணி. அதாவது 234 134 தொகுதிக்கு மேலே நிற்கிது, இல்லை அதிகப்படியான மெஜாரிட்டிக்கு மேலே நிற்கிதுன்னா அன்றைக்கி அது அணின்னு சொல்லலாம். அப்போது பாஜக அணின்னு போடுற ஒரு ஒப்பீனியன் போல் நான் எப்படி அது என்டிஏக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த கருத்தை நான் ஏற்றுக்க முடியும்? ஸோ அப்போ உங்களுக்கெல்லாம் எல்லாரும் பிளான் பண்ணி தான் நீங்கள் வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, பாஜக கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக வெற்றி பெறும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க.
அது வெற்றி பெறுதா இல்லையா அப்படின்றது மக்கள் தான் பார்ப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த பெரிய கருத்து கணிப்புலலாம் இல்லை. நான் களத்துக்கு போய் பார்க்கும்போது கிராமங்களில் அதிமுக பலமாக இருக்குது, நகரங்களில் திமுக பலமாக இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் நகரத்தில் அதிகமாக ஓட்டு வாங்குறாருன்னா அது திமுகவுக்கு பாதகம். விஜய் அவர்கள் கிராமத்தில் அதிகமான ஓட்டு வாங்கினாருன்னா அது அதிமுகவுக்கு பாதகம். நான் அப்படி தான் தேர்தலை சுலபமாக பார்க்குறேன் என்னோடய ரீடிங்கில். மற்றபடி அவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸு, டிஎம்கே அலையன்ஸு அப்படி போட்டு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க காங்கிரஸ் பிஜேபிக்குன்னா நம்ம அது சொல்லலாம். மற்றபடிங்க இது வந்து தேர்தல் காலங்க. இது வந்து யார் என்ன கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க என்னன்றதுலாம் எனக்கு கருத்து கணிப்பு நிறைய நேரத்தில் தவறாலாம் போயிருக்கு. அதனால் நான் அந்த கருத்து கணிப்புக்குள்ள மக்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா, இல்லை மக்களுக்கு கோவம் இருக்கா, இல்லை அரசு மீது மதிப்பெண் இருக்கா அப்படின்னா மக்களுக்கு கோவம் இருக்கிறது உண்மை, அதை ஊடகங்கள் பேசாதது உண்மை. நான் அதோடு அதை நிற்கிறேன். இதனால் வந்து இது வரும் அப்படின்னா அந்த நிலைமை எனக்கு தெரியல. பொதுவாக நான் இந்த எக்ஸிட் போல்ஸ் இதிலெல்லாம் பெரிய இது சொல்கிறது கிடையாது. அது திமுக வெற்றி பெறும்னு சொன்னாலும் அதை சொல்கிறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னது அதிமுக பாஜக வெற்றி பெறுன்ற மாதிரி. அது இன்னொன்று வட இந்தியாவில் வந்து வேறு வருது. அது அண்ணா சொன்ன மாதிரி தான். வட இந்தியாவில் வந்து கொஞ்சம் சேட்டெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. அது எப்படி போகுதுன்னு இருப்பாங்க. பட் களத்தில் வந்து ஒரு கடுமையான போட்டி தான் இருக்குது. இன்னும் 30 நாள் இருக்குது. 30% வாக்காளர்கள் கடைசி நேரத்தில் தான் முடிவு பண்ணுவாங்க தமிழக அரசியல். அப்போ அது நெருக்கத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஒரு எக்ஸிட் போல் ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம் இந்த ப்ரீ போலை விட. ஏன்னா ப்ரீ போலில் வந்து ஏதோ ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஏதோ ஒரு பணத்துக்கு கொடுத்துட்டு பண்ணுறது. எக்ஸிட் போல் வந்து எப்படின்னா அந்தந்த தொலைக்காட்சி அவங்க வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணுமேன்னு கொடுக்குறது வேலை பண்ணி. இது வந்து விளம்பர மாடலில் கூட போவோம். அது வந்து என்ன நடந்ததுன்னு சொல்கிறது. அப்போ விளம்பர ரீதியாக பேசுகிறதுக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்கிறது அந்த கருத்து கணிப்பில் எனக்கு ஓரளவுக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் முன்கூட்டியே வருது பாருங்கள், அது நிறைய நேரத்தில் கருத்து திணிப்பாக தான் இருக்குது. தாவாக்காவே ஜெயிக்கும் போது அதிமுக ஜெயிக்காதா கருத்து கணிப்பில்? அதனால் அதிமுக பெரிய கட்சி நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கு. மேபி அந்த யதார்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு கூட நான் எடுத்துக்குவேன். மற்றபடி எனக்கு அதில் வந்து பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஆதவர்ஜுனா ரஜினி பற்றி பேசினது வந்து பெரிய விமர்சனமாக இருக்குது. இது வந்து எலெக்ஷனில் பாதிக்குமா? 100% பாதிக்கும். சும்மா இருந்த சூப்பர் ஸ்டாரை போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. உங்களுக்கு தான் அரசியல் தேவை இருக்குது, உங்களுக்கு தான் ஓட்டு வேணும். அவருக்கு என்ன தேவை? அவர் எங்கன்னா போய் 1/2 மணி நேரம் தியானம் கூட பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கெலாம் வந்து பெரிய தேவைகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது. ரஜினி அவர்கள் வந்துங்க ஒரு சில லீடர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். ஒரு சில நேரத்தில் எனக்கு இது வேணாம் இது போகுதுன்னு நினைப்பாங்க. அது ஒரு லீடர்ஷிப். இப்போ உதாரணத்துக்கு ஐயாக்கு நல்ல கண்ணுக்கு வந்து என்றைக்குமே ஆடம்பரமோ வசதியோ தேவைப்பட்டதில்லை. எனக்கு இது வேணான்ற முடிவு. அதேமாதிரி தோனி அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டரு திடீர்னு வந்து கேப்டன்சி வேணான்னு இந்த பதவி எனக்கு வேணாம் பார்த்துட்டேன், இது இருந்தாலும் இல்லைனாலும் நான் தோனி. அதேமாதிரி ரஜினி அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் கட்சிக்கு வரேன்னா என்ன பதவி வேணா. இப்போ இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணனை வந்து துணை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த கரிஷ்மாக்கோ இதுக்கோ மோடிஜிக்கு ஃபோன் பண்ணி கலாம் இருந்தார் ஜனாதிபதியா, எனக்கும் மேபி ஜனாதிபதி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஒய் நாட், தாராளமாக ருத்ராட்சம் ஒன்று போட்டுன்னுவாங்க, நீங்கள் நம்ம ஆள் மாதிரியே இருப்பீங்க, நீங்கள் ஹிமாலயாஸ் போய் தியானம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யாரையோ போடுறது? ரஜினியை ஜனாதிபதி ஆக்க மாட்டாங்களா பிஜேபி? தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, ரஜினி அதெல்லாம் வேணாம், என்ன நினைக்கிறாரு? இந்த பதவி கட்சி இதெல்லாம் எனக்கு வேணாம், நானாக இருக்கணும் அப்படின்னு அவர் பாட்டுன்னு அமைதியாக போகிறார். யூ நேம் இட் யூ வில் கெட் இட். ரஜினி அவர்களுக்கு இது வேணும் அப்படின்னா அது வேணுன்றது கிடைக்கும். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் நடந்து தான் போகிறார், பறந்துலாம் போகல. இதெல்லாம் அவங்க ரசிகர்கள் பார்ப்பாங்க. ரஜினியோட ரசிகர்கள் மோர் மெச்சூர்டு, அனுபவசாலிகள், வயது முதிர்ந்தவர்கள், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிந்தவர்கள். தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. அவர்கள் என்றைக்குமே வந்து இந்த தேவையில்லாத வழி சண்டைக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஆனால் வழி சண்டைக்கு இழுத்துட்டிங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான பக்க விளைவு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பாஷாபாய் ஸ்டைலில் இருக்கும். மாணிக்கத்தை பார்த்துன்னுக்கிறீங்க, தேர்தல் நேரத்தில் மாணிக்கம் பாஷாவாக மாறினாலும் என்ன ஆகுன்றது உங்களுக்கு புரியும். நேரத்துக்கு நன்றி.